வணக்கங்க. இது தஞ்சாவூர் முன்னே இது ஒரு ரீக்ரியேஷன் வீடியோ தான். ஆமாங்க, வாட்டர்மெலன் ஜெல்லி எப்படி நம்ம வீட்டில் மேக் பண்ணியிருக்கோங்கிறது ஃபுல்லாக இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாட்டர்மெலன் ஜெல்லியை வீட்டிலேயே செஞ்சு சூப்பராக குழந்தைகளுக்கு கொடுங்க. ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப ரொம்ப அதிகம். வாட்டர்மெலன் தண்ணி சத்து குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இந்த காலத்து குழந்தைங்க யாருமே தண்ணி அதிகமாக குடிக்கிறதில்ல. அதனால் நம்ம ஒரு பதத்தில் இருக்க இல்லைங்க, ஒரு சைஸில் இருக்க ஒரு வாட்டர்மெலன் எடுத்தாச்சு. அதோட கிலோ வந்து ஒரு 1.5 கிலோ வந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே தட்டுக்கு நடுவில் வச்சு அங்கிட்டு ஒரு சுற்றி இங்கிட்டு ஒரு சுற்றி நடுவில் ஒரு போடு போட்டா என் பொண்டாட்டி. அங்கே பாருங்கள், 2ஆக பிளக்கும் போது இந்த வாட்டர்மெலனில் விதை இருக்குது. இது நாட்டு வாட்டர்மெலன். ஆமாம், தண்ணி பழம் வந்து நாட்டு தண்ணி பழம். விதை இல்லாத தர்பூசணிலாம் ஏகப்பட்டது இருக்குது. அதை நீங்கள் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்படியே 2ஆக பிளந்துட்டு அப்படியே ஒரு கரண்டியை வச்சு இப்பாலக்க ஒரு சுற்று அப்பாலக்க ஒரு சுற்றி எல்லா உள்ளே இருக்க அந்த சதையை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருந்தால், ஏன்னா நம்ம ஜெல்லி மேக் பண்ணி இந்த வாட்டர்மெலனுக்குள்ளே தான் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை நீங்கள் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டுருங்க. வாங்க, செம்மையாக இருக்கும். ஆமாம், என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறோம். இந்த வாட்டர்மெலன் பல்ப்பி எடுத்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடைக்க போகிறதில்ல. மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா இந்த விதை எல்லாமே நரன்னு இருக்கும். அங்கே தான் என் மனசில் ஒன்று தோணுச்சு. அந்த ஐடியா அப்படியே என் பொண்டாட்டி வச்சுனேன். ஓகே மாமா, இந்தா எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினா 750 ரூபா ராம்ராஜ் வெட்டியை கிழிச்சு அப்படியே பாதி கொண்டு தான். இங்கே பாருங்கள் எப்படி சுரண்டி வச்சுருக்கா பாருங்கள். அப்பப்பா, வாட்டர்மெலன் சுரண்ட போட்டியில் என் பொண்டாட்டிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ். அழகாக குத்தி எப்படி குத்திட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு வெள்ளை வேஷ்டி, அதாவது தோச்ச வேஷ்டியை நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் அந்த பல்ப்பியை அதுக்குள்ளே போட்டு புளின்னு நம்மளுக்கு பிடிக்காத நினச்சி புளிஞ்சோம்னா வேஷ்டியே கிழிஞ்சிடும். அந்த மாதிரி என் பொண்டாட்டி புளிவா. செம்ம சூப்பராக இருக்கும். என் பையன் அப்படியே ஃப்ரெஷ்ஷான வாட்டர்மெலன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா அப்படி. ஆமாங்க, குடும்பத்தோடு இது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றதுலாம் ஒரு கடவுள் கொடுத்த வரம் தான். கண்டிப்பாக 100% இதெல்லாம் ஒரு குடும்பத்தோடு இருந்து இது மாதிரி அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாம் உட்காந்து இது மாதிரி ஃபன் பண்ணி சாப்பிட்றதான் கடவுள் கொடுத்த வரோம். அப்படிங்க பாருங்கள், என்னோடய வேஷ்டியை பாருங்கள். அதில் அந்த வாட்டர்மெலனை ஊற்றி எப்படி இந்த வாட்டர்மெலனை ஊற்றி அப்படியே புளிமா உனக்கு பிடிக்காதவங்க நினச்சி புளிமா அப்படின்னா எப்படி புளிகிறான்னு மட்டும் பாருங்கள். அப்படியே அப்பப்பப்பப்பப்பா அப்படியே அந்த இதில் இருக்க சாரை பூரா எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் தான் இருக்குது எப்படி அந்த ஜெல்லி பவுடர் மிக்ஸ் பண்ணி எப்படி நம்மளுக்கு ஜெல்லி மாதிரி கொண்டு வராங்கிறது இதுக்கப்புறம் தான் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே வாட்டர்மெலன் ஒரு ஓரத்தில் புரிஞ்சு வச்சு இதுக்கு தேவையான அந்த ஜெல்லி மிக்ஸ் பவுடரை ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கணும். அவ்வளோதாங்க, அதுக்கு மேலே போட தேவையில்லை. என் பொண்டாட்டி ஒரு பழம் போட்டதுனால 3 டீஸ்பூன் போட்டால் இதில் வந்து தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வைக்கிறீங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த இதை ஊற வச்சுட்டு இந்த நம்ம வாட்டர்மெலன் புழிஞ்சோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அடுப்பை பற்ற வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் இங்கே பாருங்கள், அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சு அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரைங்க. ஜெல்லிக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சமாக நாட்டு சக்கரை, இனிப்புக்காக நாட்டு சக்கரை போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அப்படியே அந்த ஜெல்லி மிக்ஸு போட்டுங்க பார்த்தீங்களா, அதையும் கொஞ்சம் நேரம் கழித்து அதோடு போட்டு கொஞ்சம் சூடு வர நேரத்தில் ஒரு ஃபார்முலா இங்கே தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அந்த ஃபார்முலாவை இது பண்ணாமல் பாருங்கள். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த ஜெல்லி மிக்ஸை உள்ளே போட்டு இப்பாலக்க ஒரு கிண்டு அப்பாலக்க ஒரு கிண்டு நல்லா கிண்டுன்னு கிண்டி எப்படி இப்பாலக்க ஒரு கிண்டு அப்பாலக்க ஒரு கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க இருக்க ஒரு ட்விஸ்ட்டு. நானே பிரமிச்சு போயிட்டேன், என் பொண்டாட்டிக்கா இவ்வளோ அறிவு அப்படின்னு. அப்படியே எடுத்து இந்த வாட்டர்மெலன் நறுக்கி வச்சோம்ல பாதி பழம், அதில் எடுத்து ஊற்றிடணுங்க. ஆனால் அந்த பழம் வந்து ஓட்டையாக என்னங்கிறத செக் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஒன்று எடுக்கும் போது ஓட்டை லைட்டாக கீழே ஊற்றிருச்சு. 2வது டேக்கு தான் நம்மளுக்கு செம்ம சூப்பராக வந்திருக்கு. அப்படியே என் பையன்கிட்ட கொடுத்து தம்பி கொண்டு போய் உள்ளே வைடான்னு நான் திறந்து விட அவர் அழகாக கொண்டு வந்து உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மணி நேரம் நல்ல டீப் ஃப்ரீசரில் இருக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்தா நம்மளுக்கு தேவையான சூப்பரான சுவையான வாட்டர்மெலன் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சுல. இந்த தூக்கிட்டான்ல, அப்படியே தூக்கிட்டு வந்து கீழே வச்சோன்னே அப்படியே அதை வெட்டினோம்னா அங்கே பாருங்கள் ஜெல்லி பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பரான வாட்டர்மெலன் ஜெல்லி. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீட்டிலே குழந்தைகளுக்கு என்ன வேணாலும் நம்ம செஞ்சு தரலாங்க.
எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது. குழந்தைகளோட ஹெல்த்து, அவங்கள எப்படி இங்கே பாரு ஆடுது, அப்படியே டடன்னு ஆடுது. அப்படியே என் பையன் எடுத்து ஒரு பைட் வச்சுட்டு, அப்பா செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னா, ஓகேப்பா உன்னோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே எடுத்து ஒரு பைட் வச்சேன். எப்பட்றா இருக்குது அப்படின்னா, செம்மையாக இருக்குப்பா செம்மையாக இருக்குது அப்படின்னா, இனிமேல் எனக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.